திமுக அபிமானிகள் நீங்க அவங்களுக்கு பேர் கொடுக்குறீங்க. நான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் கூட உங்க கருத்தை ஏற்கலன்னும் போது, அப்ப கட்சி ஏற்குது. திருப்பி சொல்றேன். நீங்க சொல்ற ஏன் தலைவரே ஏற்கல? நான் அப்ப எப்படி கட்சி ஏற்குது? நான் ஒண்ணு சொல்றது கேளுங்க. நீங்க சொல்ற அந்த 4-5 பேர் மட்டும் கட்சி கிடையாது. கூட்டணிங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவை. நான் தலைவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திமுக கூட்டணியோட தொடரணும், திமுக தொடரும். எனக்கும் கூட்டணிக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. அந்த இடத்துக்கே நான் வரல. ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு 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 சுயம் சார்ந்து நிக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். அந்த உணர்வு வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மேபி நான் இன்னும் அரசியல்வாதி ஆகலன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க 21 மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட இன்னும் கட்சியில இருந்து பேசல. நேத்து நான் பேசுறேன், மாவட்ட செயலர்கிட்ட எல்லாம் அப்ஸ்காண்டிங்கா ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா தேச துரோகமா பண்ணாங்க, ஒரு கொடி ஏத்துறாங்க. நீங்க முக்கியமான பெரிய கட்சிகள்லாம் ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலும் பாருங்களேன், ஒரு 200 அடிக்கு பெருசா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, ஏன் நேத்து தொடங்கி அவர் விஜய் கட்சியோ பாத்தீங்கன்னா எல்லாம். ஆனா விசிகேவோட கட்சி மட்டும் ஏன் ஏத்த முடியல? இங்கதான் ஜாதி பாகுபாடு. இதுதான் பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு பிரச்சனைகள் அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க, அதுதான் சொல்றேன், ஜனநாயக அடிப்படையில நீ என்ன வேணா பேசணும்னு சொல்லிட்டாரு. அதுல இந்த விஷயத்துல என்னுடைய உணர்ச்சிகள் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க செயல்படும் பொழுது எனக்கான கோபம் வரும். ஜனநாயகத்துக்கு எதிரானது மன்னராட்சி, அவ்வளவுதான். மன்னராட்சி மனப்பான்மை கொண்டது. மனப்பான்மை இல்ல. இந்த கூட்டணி உடைஞ்சா பரவாயில்லன்னு பேசுறீங்க. எனக்கு அது கூட்டணியில் இருக்கிறது இல்லாத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் கூட்டணி எப்படியோ போட்டோம் அப்படின்னா தலைவருக்கு தான் தலைவர். இல்ல ஒரு நிமிஷம். ஒரு கூட்டணியில இருக்க கட்சி என்ன நினைக்குதுன்னு சொல்லிட்டு என் மக்கள் வந்து அடி வாங்கிட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு என் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு வெள்ளம் வந்தா சாப்பாடு 3 நாள் சாப்பாடு இருக்கும்போது ஐயோ கூட்டணியில் இருக்க என்ன நினைக்கிறதுக்கான உளவியல் என்று இல்ல சார். ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிங்க சார். நம்ம பிராக்டிகல் பாலிடிக்ஸ் இல்ல. நான் திருப்பி சொல்றேன், நம்ம பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல இருக்கு. இல்ல நீங்க சொல்றது ஆஹா பாருங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, என்னால பேசாம இருக்க முடியாது, இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க வந்து நான் எதிர்த்து பேசுவேன், நான் வந்து ஜனநாயகபூர்வமா பேசுவேன் நீங்க பேசிடுறீங்க. நீங்க கூட்டணி விட்டு வெளியே போங்கன்னு திமுக சொல்லிருது. எங்க போவீங்க? அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிக்கணும்ல ஒரு தலைவர். லாங் டர்ம்ல என்ன பண்ணுவாங்க? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन நான் பதில் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு நிமிஷம் இல்லங்க. ஒரு அரசியல்வாதி இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு மக்கள் பிரச்சனையை நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக பேசி அதுக்கான உரிமை இல்ல, நீ கூட்டணி விட்டு போங்கன்னா அங்கதான் ஜனநாயகம் இல்ல நான் சொல்ல வரேன். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அது ஜனநாயகம் இல்ல, நீங்க குரல் கொடுப்பீங்க, நீங்க பேசுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? கட்சி என்ன பண்ணும்? இல்ல அப்படி ஒரு எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இல்ல. அப்படி ஒரு முடிவு ஹைபோதெட்டிக்கலா எடுப்பாங்கிறது நீங்க ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन கேட்க முடியாது சார். அதுதான் சார் நடைமுறை. சார் இஷ்யூவே கூட்டணி தான் சார். இங்க நீங்களே சொன்னீங்க தலைவர் வந்து கூட்டணி கட்சிகள் வேற மாதிரி நினைக்கிறாங்க யோசிக்கிறாங்கன்னு தலைவரும் யோசிச்சாரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்தது. அப்போ இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் விசிகாவுக்கும் பங்கு இருக்குன்னு திருமாவளவன் பேசுறாரு. இப்ப இந்த கூட்டணி எவ்வளவு முக்கியம் தனக்கு இல்ல தன்னுடைய கட்சியோட எதிர்காலத்துக்குன்றத அவர் ஃபீல் பண்றாரு. நாளைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது நமக்கு தெரியணும்ல. அப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் நான் எதிர்த்துட்டே போவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிறது ஒரு வைஸ் பாலிடிக்ஸ் இல்ல. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், கூட்டணி விஷயத்துக்காக மக்களுடைய பிரச்சனையுடைய மனநிலிருந்து வெளிப்பட்டால் நீங்க வந்து மூப்பனார் அவர்கள் வந்து முன்னோடின்னு சொல்லுவார் எப்பயுமே என் தலைவர். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? உண்மையான காங்கிரஸை தேர்ந்தெடுத்தாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ். ஏனென்றால் கட்சி தொண்டர்கள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லாத பொழுது ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அது வந்து நோக்கி போச்சு. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய தலைவர்கிட்ட பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து தனிப்பட்ட விமர்சனம் பண்ணவே இல்லை யாரையுமே. இது வரைக்கும் உங்களுடைய 2 பேட்டி 2 ட்விட்டா இருக்கட்டும், இப்ப ஒரே ஒரு மேடையாட்டும், யாரையும் தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லி நான் பேசினதே கிடையாது. அந்த பக்குவம் என்கிட்ட இருக்கு. நான் கருத்தியல முன் வைக்கிறேன். கருத்தியல் என்ன இருக்கு? மன்னர் பரம்பரைக்கான மனப்பக்குவம்னா ஜனநாயகத்திற்கு எதிரான யாராவது பேசிட்டா நீங்க பேசிடக்கூடாது. உடனே ஒரு 10 பேர் மீடியால வந்து அதெல்லாம் தப்பு சொல்லவே இல்லை. ஒரு அரசியல் இருக்கக்கூடியவங்க ஒரு கட்சியில துணை பொதுச் செயலாளராக நீங்க இருக்கும்போது அது ஒரு லாங் டர்ம் விஷன் ஒண்ணு இருக்கணும்ல. இப்போ நான் திரும்ப கேட்ட கேள்வி முரண்பாடுகள் ஏற்படுதுங்கிற நான் திருப்பி சொல்றேன். இது 1 மந்த் இவங்க வந்து இப்போ இன்னைக்கு உங்களை கட்சியை விட்டு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு 6 மாசத்துக்கு. ஆனா இதே ரிவர்ஸ்ல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, திமுக வந்து விசிக வேண்டாம்னு சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அடுத்த சாய்ஸே இருந்திருக்காதுல்ல. அதாவது அது ஒரு கேள்வி. அடுத்த சாய்ஸ்
வேற யார் யார் கூட வந்து உங்களுக்கு அதிமுகவா விஜயா இந்த 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 விஷயத்தை நோக்கி நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்ன அடுத்த வழிங்கிறத கட்சி தலைமை தான் முடிவு பண்ணும். பேசுறது நீங்க பேசுறீங்க, கூட்டணி உடைச்சிருவீங்க, அப்புறம் அவர் முடிவு பண்ணல. நான் பேசுறதுனால கூட்டணி உடையுங்கிறதுக்கு நான் அப்பதான் ஜனநாயகம் இல்லைங்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணவே இல்லையே. பிஜேபி மாதிரியோ மித்தவங்க மாதிரியோ நான் யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணலையே. நான் கருத்துக்களை தானே வைக்கிறேன். நான் பிரச்சனைகளை சொல்லாம என்னால கடந்து போக முடியும். அதனாலதான் எனக்கு முரண்கிறேன். இப்ப எனக்கும் கட்சிக்கும் முரணே என்னால பிரச்சனைகளை சொல்லாம இருக்க முடியும். ஏன்னா நான் 7 வருஷம் 15ல இருந்து 21 வரைக்கும் திமுகவில் நான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்ப என்னுடைய மனநிலை என்னன்னா, தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் பாலிசியின் அடிப்படையில நாங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம், கேம்பெயினை உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு நீங்க வந்து மன்னராட்சி இப்படி நடக்குது, ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த மன்னராட்சியை உருவாக்கியதுல உங்களுக்கும் பங்கு இருக்குதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், அப்ப உருவாக்கும் போது உங்களுக்கு தெரியலையா இங்க வாரிசு அரசியல் இருக்குன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கு நான் தெளிவா பதில் சொல்லிடுறேன், டைம் கொடுங்க. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 2014 தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. அந்த நேரம் என்னன்னா 40க்கு 40 தொகுதி தோற்ற திமுக, அதாவது மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நேரம். அப்போ வந்து தளபதி அவர்கள்ட்ட பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது நான் ஒன்று சொல்றேன், எனக்கு இந்த கட்சி ரொம்ப பிடிச்ச கட்சி, எனக்கு அண்ணான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா வழியில நம்ம எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலே போதும், நம்ம வந்து திருப்பி ஜெயிக்க முடியும். ஆனா உங்க தலைமையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல நான் வந்து என்னுடைய பதிவை நான் வந்து பண்றேன், ஜென்ரலா பேசுறேன். கரெக்டா 15 நாள் கழிச்சு எனக்கு தளபதி கூப்பிட்டு ஒரு யங் டீம் ஃபார்ம் பண்றாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ திரு சபரீஷன் அவர்கள் தான் அந்த தலைமையை வந்து லீட் பண்றாரு. அன்னைக்கு வந்து யாருமே கிடையாது. இதெல்லாம் 14ல, இதெல்லாம் வந்து 14 to 15 நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சுனில் அவர்கள் தான் 2016 வந்து லீட் பண்ணார். ஐபேக்ல வந்து அவர் தான் லீட் பண்ணார். அதுல வந்து ஒரு குழுவில் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பரா இருந்தேன். என்னென்ன தேவைகளோ அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சுனில் அவர்கள் முடிச்ச உடனே அடுத்தது வந்து பை எலெக்ஷன்ல திமுக தோக்குது. அந்த தோல்வியிலையும் வந்து இருக்கும் பொழுது அப்ப தளபதி அவர்கள் சொன்னாங்க, இல்ல நமக்கு வந்து புதுசா ஒரு ஆள் சிந்திக்கணும்னு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பேசி அவர்கிட்ட நான் ஒன்னே தான் சொன்னேன், நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி எதிர்த்து நின்றுட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அதிமுக போனீங்கன்னா கிரெடிபிலிட்டி இல்லை, தளபதி வந்து நியூ ஃபேஸ் புது கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சியா இருந்த காலத்துல இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திரு மு.க. ஸ்டாலின் வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய மகன்ன்றது உங்களுக்கு தெரியாதா? ஒரே நிமிஷம் இருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார்லாம் பாலிடிக்ஸ்ல நான் ஒண்ணே பதிவு பண்ணிக்கிறேன். மன்னர் ஆட்சியின் மனப்பக்குவம். நீங்க ஒரு தந்தையை பார்த்து ஒரு தொழிலையோ ஒரு அரசியலையோ வரணுங்கிறது தவறு கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நான் பேசுறேன். அப்ப அது நீங்க குடும்ப அரசியல தானே சொல்றீங்க? நான் பேசுறேன். நான் இந்த கருத்துல நான் உடன்படுறேன், எல்லாத்துலயும் உடன்படுறேன். ஹவு டு ப்ராக்ரஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தளபதி அவர்கள் வந்து எத்தனை வருஷம் அந்த இடத்த நாங்க பார்த்துருக்கோம். பல்வேறு காரணிகளை அவர் தடுத்து நிப்பாட்டுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க கூட தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆயி தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த பக்குவம், அவருக்கான ஒரு கொள்கை, இதெல்லாம் பார்த்து தான் அவரோட வந்து ஒர்க் பண்ணும். அந்த ஃபீஸபிள் இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து நெப்போட்டிசம் ரெண்டா பாத்துக்கலாம். இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து நெப்போட்டிசம் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இல்ல அப்படி பார்த்தா இந்தியாவில் நிறைய நான் பேசுறேன், நான் நெப்போட்டிசம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.